அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். பிறவி பெருமணி அகற்றும் அருமருந்தாம் ஆண்மை ஞானத்தை பாகுபாடின்றி அனைவருக்கும் நல்குவதே செயற்கரிய பெருமணியாம் என்ற தாரக மந்திரத்தின்படி நமது குருவருள் ஆன்மீக மையம் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. இன்றைய நாள் குருவருள் ஆன்மீக மையம் பக்தியொலி குழு நடத்திய 108 திருப்புகள் பாடல்களை எழுதி முடித்த அன்பர்களுக்கு மூன்றாவது கட்டமாக நேற்று மாலை ஒரு 810 அன்பர்களுக்கும் இன்று காலை ஒரு 900 அன்பர்களுக்கும் நாம் திருப்புகழ் மணி என்னும் பட்டமளித்து கௌரவித்தோம். மேலும் மீதமுள்ள 405 அன்பர்களுக்கு தற்போது பட்டமளிக்கப்படுகிறது. அதற்கு முன்பாக இந்த 405 அன்பர்களும் குழுவில் நேரடியில் இருந்தால் உங்களுடைய திருப்புகழ் நோட்டை உங்களுடைய கைகளில் வைத்துக் கொள்ளுங்கள். திருப்புகழ் நோட்டை உங்களுடைய கைகளில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சங்கல்பம் மற்றும் உங்களுடைய வேண்டுதல் மற்றும் உங்களுடைய பிரார்த்தனை முருகப்பெருமானுடைய அருளாலும் மாணிக்கவாசக பெருமானுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுடைய சங்கல்பம் வேண்டுதல் மற்றும் பிரார்த்தனை நிறைவேறுவதற்காக ஒரு சிறு கூட்டு பிரார்த்தனை நாம் செய்ய போகின்றோம். வாய்ப்பு உள்ளவர்கள் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் எழுதிய 108 திருப்புகள் நோட் உங்களிடம் இருக்க வேண்டும். முருகாச்சரணம். ஓம் சரவணபவ. அமைதியாகவும் கூட்டு பிரார்த்தனை தொடங்கலாம். அனைவரும் ஒரு விளக்கை ஏற்றி உங்களுடைய முதுகுத்தண்டு மற்றும் உங்களுடைய தலைபாகத்தை ஒரே நேர்கோட்டில் வைத்திருங்கள். திருப்புகள் எழுதி முடித்த அன்பர்களின் சங்கல்பம் மற்றும் வேண்டுதல் மற்றும் பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான ஒரு சிறு கூட்டு பிரார்த்தனை. அருள் மிகு முருகப்பெருமானே, உங்கள் அருளால் எங்களை ஆட்கொண்ட முருகப்பெருமானே, நாங்கள் பக்தியுடன் திருப்புகளை எழுதி உமது திருவடிகளில் உமது திருவடியை நினைந்து செய்த இந்த சேவையை நீ அருளால் ஏற்றருள வேண்டும். அருள்மிகு முருகப்பெருமானை, உங்களின் அருளால் எங்களை ஆட்கொண்ட குமரனே, நாங்கள் பக்தியோடு திருப்புகளை எழுதி உமது திருவடியை நினைந்து செய்த இந்த சேவையை நீர் அருளால் ஏற்றருள வேண்டும்.
எங்கள் மனதில் கொண்டுள்ள சங்கல்பங்களும் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் உமது திருவடிகளால் நிறைவேற எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம். எங்கள் எழுத்து தவறுகளையும் அறியாமை குறைகளையும் மன்னித்து உமது அருள் சக்தியால் எங்களை நல்வழியில் நடத்த வேண்டுகிறோம். எங்கள் உடல், மனம், ஆன்மா ஆகிய அனைத்திலும் நல்ல ஆரோக்கியம், அமைதி, வளம் அளித்து எங்கள் வாழ்க்கை முழுவதும் உமது அருளில் நிலைத்திருக்க அருள் புரிய வேண்டுகிறோம். எங்கள் குறைகளை மன்னித்து நல்வழியில் எங்களை வழிநடத்தி ஆரோக்கியம், அமைதி, வளம் அதிகரிக்க அருள்வாய் வேல்முருகா. அருள்வாய் முருகா. அருள்வாய் முருகா. நாங்கள் எழுதிய இந்த எழுத்துக்கள் உம்முடைய திருவருளால் நிறைந்து இருக்கின்றது. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் காத்தருள்வாய் வேல்முருகா. எங்கள் சங்கல்பமும் வேண்டுதலும் பிரார்த்தனையும் நிறைவேற அருள்வாய் முருகா. நன்றி. அனைவரும் மென்மையாக கண்களை திறந்து பிரார்த்தனையிலிருந்து வெளியே வரலாம். தற்போது குருவருள் ஆன்மீக மையமானது 405 அன்பர்களுக்கு நம்ம அதாவது சீனியாரிட்டி பிரகாரம் கொடுத்துட்டு இருக்கோம். 1750 அன்பர்கள் பதிவு செய்த அன்பர்களுக்கு நேற்று மாலை மற்றும் இன்று காலை கொடுத்தோம். மேலும் சீனியாரிட்டி பிரகாரம் மறுபடியுமாக ஒரு 450 அன்பர்களுக்கு உங்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டமளித்து கௌரவிக்கப்படுகிறது. நன்றி. சென்னையை சார்ந்த செல்வி VR நந்திதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. ஆண்டிப்பட்டியை சார்ந்த திருமதி S திலகவதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. ரெட்டிப்பட்டியை சார்ந்த திருமதி நவனிதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. திருச்சி சார்ந்த திருமதி பு சபிதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. குளச்சல் நாகர்கோயிலை சார்ந்த திருமதி G சோனியா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி S முத்துலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. தென் திருப்பேரையை சார்ந்த திருமதி P பாலமாரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி கல்பனா PV அவர்களுக்கு
திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. கடலூரை சார்ந்த திரு ப கோவிந்தன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி ஆர் சீதாலட்சுமி அவர்களுக்கு சீதாலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. தென் திருப்பேரை சார்ந்த திருமதி ஏ கிறிஸ்டினா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. கன்னியாகுமரியை சார்ந்த திருமதி வினிதா அஜய் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. நாகர்கோவிலை சார்ந்த செல்வி பூர்ணிமா மோ அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. கழுகுமலையை சார்ந்த திருமதி ஜி மாரியம்மாள் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தை சார்ந்த செல்வி தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி உஷா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. பொள்ளாச்சியை சார்ந்த செல்வி காயத்ரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. ஸ்ரீ முஷ்ணம் திருமதி மீனா ஜெகதீசன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. குறிஞ்சிப்பாடியை சார்ந்த திரு முனைவர் குமார் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. அரக்கோணத்தை சார்ந்த திருமதி ஜெகநாதன் ஏகாம்பரம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த திருமதி ரேவதி என்ற பார்வதிக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த செல்வி அமுதினி மா சோ அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த செல்வி விவிஎஸ் ஜோஷிதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சேத்தியாத்தோப்பை சார்ந்த செல்வன் தர்மேஷ்ராஜ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. எஸ்எஸ்ஆர் பாளையம் திருமதி வி கோமலா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. பெரிய அரவுக்குறிச்சி சார்ந்த திரு ப கணபதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி சாரதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி கி மகேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தை சார்ந்த திருமதி பி தனலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி பி வள்ளி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சேலத்தை சார்ந்த திருமதி ப கல்பனா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. திருச்சியை சார்ந்த செல்வன் பி அகிலேஷ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. USA அமெரிக்கா திருமதி எஸ் ஜானகி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. ஆண்டிப்பட்டியை சார்ந்த திரு பாலமுருகன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சக்கம்பட்டியை சார்ந்த திரு நா குமார் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி ஆர் ஜோதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி வாணி சந்தையா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திருமதி பி விஜயலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. கோவை சார்ந்த திருமதி நாச்சா திருப்பதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. புரிசை அம்மா பத்மினி சுவாமிநாதன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திருமதி சித்ரா ரமேஷ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. மதுரை சார்ந்த செல்வி சே தனுஸ்ரீ அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த திரு கே மாலைக்குமார் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. ஆவடி சென்னையை சார்ந்த திருமதி ஜெயஸ்ரீ அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. அகத்தீஸ்வரத்தை சார்ந்த திருமதி ஆர் உத்ரா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. துபாயை சார்ந்த திருமதி எம் சுதா நந்தினி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சிவகாசியை சார்ந்த திருமதி எஸ் சசிகலா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. திருக்கோவிலை சார்ந்த திருமதி சிவ ஜெயலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. கிருஷ்ணகிரியை சார்ந்த திருமதி சுரேகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. செங்கல்பட்டை சார்ந்த திருமதி பவித்ரா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி கே கோவிந்தம்மாள் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி ஜே ரேகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த திருமதி கீதா குமார் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. கோவை சார்ந்த திருமதி சக்தி பிரியா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. தேனியை சார்ந்த திருமதி கே கிருஷ்ணவேணி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த திருமதி யோகமை சுப்பிரமணியன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. ஆத்தூரை சார்ந்த திருமதி செல்வலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது.
அருப்புக்கோட்டையை சார்ந்த திருமதி பி காவியா அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. அருப்புக்கோட்டையை சார்ந்த திருமதி அம்ச ராணி அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. அட்லாண்டாவை சார்ந்த திருமதி செல்வி குப்புசாமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருப்பூரை சார்ந்த திருமதி விஜயா அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி நித்யா பிரியா அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கடம்பூரை சார்ந்த திருமதி பி மாலதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி அனுஷ்யா அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தென்காசியை சார்ந்த திருமதி கு ஆனந்தி அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தை சார்ந்த செல்வன் சா சபரீஷன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சேத்தியாத்தோப்பை சார்ந்த செல்வன் நா பூபேஷ் ராஜ் அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. விழுப்புரத்தை சார்ந்த செல்வன் ஆர் ஐஸ்வர்யா அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. நியூ டெல்லியை சார்ந்த திருமதி கஸ்தூரி கணேஷ் அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி காயத்ரி ராமச்சந்திரன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. அரக்கோணத்தை சார்ந்த திருமதி நா ஜெயமாலா மூர்த்தி அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி கே ராஜலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருவள்ளூரை சார்ந்த திருமதி சாந்தினி எம் அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சூலூரை சார்ந்த திருமதி சிவசெல்வி புஷ்கலா அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. செங்கத்தை சார்ந்த செல்வி வி யுவப்பிரியா அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. துபாயை சார்ந்த திருமதி சுபாஷினி சிவலிங்கம் அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. அரக்கோணத்தை சார்ந்த திருமதி வி காயத்ரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோவில்பட்டியை சார்ந்த திருமதி எஸ் செல்வி கணேஷ் அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திருமதி வி லட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருச்செந்தூரை சார்ந்த செல்வி ஆர் லட்சுமி பிரியா அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருச்சியை சார்ந்த திருமதி நாகலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி கே ராஜேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திருமதி முருகேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கீரனூரை சார்ந்த செல்வி பா மேனகா ஸ்ரீ அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த செல்வி எஸ் சாதனா அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. நீலாங்கரையை சார்ந்த திருமதி எம் சரோஜினி அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மணவாளபுரத்தை சார்ந்த திருமதி பி ஜானகி அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பாளையங்கோட்டை சார்ந்த செல்வன் மனோ சுப்பிரமணியன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. அரக்கோணத்தை சார்ந்த திருமதி டி ஸ்ரீதேவி அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. நன்றி. இப்ப 90 பேர் முடிஞ்சிருக்கு. மறுபடியும் ஒரு 315 பேருக்கு இப்ப நம்ம பட்டம் அளிச்சு விருது வழங்கலாம். தூத்துக்குடியை சார்ந்த திருமதி ஆர் சாந்தி அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி லதா ரங்கராஜ் அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி ஜே லதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. அகஸ்தீஸ்வரத்தை சார்ந்த செல்வன் கே மகரிஷ் அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. அகஸ்தீஸ்வரத்தை சார்ந்த திருமதி சுபா அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. அகஸ்தீஸ்வரத்தை சார்ந்த செல்வன் கே சபரீஷ் அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. ஆத்தூரை சார்ந்த திருமதி ஷீலா அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி ரேவதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திருமதி சுபராஜா சுப்பிரமணியன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி சா வள்ளியம்மாள் அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. பொள்ளாச்சியை சார்ந்த திருமதி கிருஷ்ணவேணி அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. விழுப்புரத்தை சார்ந்த திருமதி ஆ சிவ இளவரசி அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த செல்வன் தேவேஷ் அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. ஒக்கூரை சார்ந்த செல்வி விசாலாட்சி யாதப்பன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. திருநாகேஸ்வரத்தை சார்ந்த திருமதி ஜெயந்தி அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திரு செந்தில் அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. ஒசூர் திருமதி சிவ லட்சுமி சண்முகம் அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த செல்வி ஆரீஸ்வரி என் அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. குளிபுரையை சார்ந்த திருமதி எஸ்பி சாந்தி சுப்பையா அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது.
கோவையை சார்ந்த திருமதி வம்சவேணி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தை சார்ந்த செல்வி ஸ்மிதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. கும்பகோணத்தை சார்ந்த செல்வி ஹரிப்பிரியா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. பாளையங்கோட்டையை சார்ந்த திருமதி கோமதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. கும்பகோணத்தை சார்ந்த திருமதி சிந்து அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. ஈரோடை சார்ந்த திருமதி பிரேமலதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. நெற்குன்றத்தை சார்ந்த திருமதி புவனேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. அரக்கோணம் சென்னை திருமதி கலாவதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. காரைக்குடி சார்ந்த திருமதி கண்ணாம்பா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த திருமதி ஜெயலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. கோவில்பட்டியை சார்ந்த திருமதி ஜீவன் நித்யா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி சார்ந்த திருமதி வசந்தா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திருமதி குணாவதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி செல்வி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி செல்வி காமாட்சி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. ஊரப்பாக்கம் திருமதி கிரிஜா சத்தியமூர்த்தி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. பல்லடம் திருப்பூர் திரு கவின் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. அரக்கோணத்தை சார்ந்த திருமதி ஸ்ரீதேவி லோகநாதன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. நாகர்கோவிலை சார்ந்த திருமதி ராஜகுமாரி ஸ்ரீ அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. பாளையங்கோட்டை சார்ந்த திருமதி காயத்ரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. கோவில்பட்டியை சார்ந்த திருமதி ஜீவா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. வண்டலூர் கோலப்பாக்கம் செல்வி திவ்யா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டமளிக்கப்படுகிறது. ஆமா சோபா சொல்றீங்களா? சொல்றேங்க ஐயா. கோயம்புத்தூரை சார்ந்த திருமதி மாரீஸ்வரி என்பவர்களுக்கு திருப்புகழ் மணி என பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. கோலப்பாக்கம் திருமதி தீபிகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சிவகாசியை சேர்ந்த திருமதி பூமதி என்பவர்களுக்கு திருப்புகழ் மணி என பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. நாகர்கோவிலை சேர்ந்த செல்வி சாய் வர்ஷா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திண்டுக்கலை சேர்ந்த திருமதி ஜெயகணேஸ்வரி பாண்டியராஜன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டயம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. நாமக்கலை சேர்ந்த செல்வன் பிரதீஷ் குமார் என்பவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. விழுப்புரத்தை சார்ந்த செல்வி மீரா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. அகத்தீஸ்வரத்தை சார்ந்த திருமதி அனிதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தை சார்ந்த செல்வி மோகனப்பிரியா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. அகத்தீஸ்வரத்தை சார்ந்த செல்வி ஸ்ரீ ராகவி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. நாகர்கோவிலை சார்ந்த திருமதி பரமேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திண்டுக்கலை சார்ந்த திருமதி மஞ்சுளா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சிவகலை சார்ந்த திருமதி முத்துலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. பெருங்குடி சென்னையை சார்ந்த திருமதி அல்லிராணி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி சாரதா தேவி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திருச்சிராப்பள்ளியை சார்ந்த திருமதி கார்த்திகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தை சார்ந்த திருமதி கீதா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி தேவசேனா அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி பாக்யலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த செல்வி பிரீத்தி அவர்களுக்கு திருப்புகழ் மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது.
அகத்தீஸ்வரத்தை சார்ந்த திருமதி PR அகிலா ராஜா தேவி அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. அரக்கோணத்தை சார்ந்த திருமதி சித்ரா அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. கோவையை சார்ந்த திருமதி ஹேமலதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. புனேயை சேர்ந்த திருமதி ஜானகி அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. செங்கத்தை சார்ந்த திருமதி உமா மகேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திண்டுக்கலை சார்ந்த திருமதி வாசுகி அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. தேவகோட்டையை சார்ந்த திருமதி வர்ணிகா அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தை சார்ந்த செல்வன் கோபிநாத் அவர்களுக்கு பேர் மாறி திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திண்டுக்கலை சார்ந்த செல்வன் துளசி தரபி அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. ஆலங்குடியை சார்ந்த செல்வி தேன்மொழி அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. அம்பத்தூரை சார்ந்த திரு ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. நன்மங்கலத்தை சார்ந்த திரு சிவா புருஷோத்தமன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி கல்பனா அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. கோவில்பட்டியை சார்ந்த திருமதி பொன்னுத்தாயி அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி ஜெயசித்ரா அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி ஹேமாவதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த திருமதி பிரேமா ராம சுப்பிரமணியன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. மணலூர் செல்வி சித்ராதேவி அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த திருமதி சித்ராதேவி அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. புதையம்புதூர் திருமதி பாலகார்த்திகா அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. நாகர்கோவிலை சார்ந்த செல்வி ருத்ரா பாக்யம் அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. ஸ்ரீவல்லிகுண்டம் திருமதி முத்துமாரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. மணவளக்குறிச்சி திருமதி எழில் அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த திரு சின்னத்துரை அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த திருமதி உண்ணாமலை அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. அம்பத்தூரை சார்ந்த திருமதி உஷா AN அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திருச்செந்தூரை சார்ந்த திருமதி அபிராம வள்ளி அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. அகத்தீஸ்வரத்தை சேர்ந்த திருமதி PT அருள் ஜோதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. ஒசூரை சார்ந்த திருமதி அனிதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. விழுப்புரத்தை சார்ந்த திருமதி சங்கீதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. ஒசூரை சார்ந்த செல்வி லோகா சன்ஷிதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. அகத்தீஸ்வரத்தை சார்ந்த திருமதி PS சந்திரகலா அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. நெய்வேலியை சார்ந்த செல்வி பிரியதர்ஷினி அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. நாகர்கோவிலை சார்ந்த திருமதி ஜெயஸ்ரீ அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. நெய்வேலியை சார்ந்த திருமதி திவ்யா லட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திரு மணி ராஜகோபால் அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சிவகலை சேர்ந்த திருமதி B ராமலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது.
சென்னையை சார்ந்த திருமதி ராதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. கரூரை சார்ந்த செல்வி எஸ் மாலதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. புவனகிரியை சார்ந்த செல்வி காயத்ரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. மரபுமங்கலம் திருமதி கவிதா ஜெயபாலன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி எஸ் கவிதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த செல்வன் என் சபரீஷ் அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திரு ஏ செந்தில்வேல் அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த செல்வி எஸ் நிரஞ்சன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. பெரம்பலூரை சார்ந்த அம்மா அமிர்தம் சண்முகம் அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி சாந்தி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. படப்பையை சார்ந்த திரு சுரேஷ் எம்ஜி அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த திருமதி இ இசக்கி அம்மாள் அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. உத்துக்கோட்டையை சார்ந்த திருமதி நந்தினி அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திருவண்ணாமலையை சார்ந்த திருமதி ஏ சங்கீதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. ஆவணிப்பட்டியை சார்ந்த திருமதி ஏ எல் ராஜி ஏகம்மை அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த செல்வி ஜே நிவேதிதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. உச்சிநத்தத்தை சார்ந்த திருமதி ஆ பர்வதவர்தினி அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த திருமதி எஸ் அபிராமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திண்டுக்கலை சார்ந்த திருமதி சு தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திருச்சியை சார்ந்த செல்வி வைஷ்ணவி ஐயப்பன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த திருமதி எஸ் ராமலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. அஜ்மன் யுஏஇ சார்ந்த திருமதி வி விஹாலாஷ்னி சுப்ராம் அவர்களுக்கு திருப்புகழ்மணி எனும் பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி கே சத்யா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி எம் உமா மகேஸ்வரி ராஜு அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திருப்பூரை சார்ந்த திருமதி மு பொன்னி முருகன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி மீனா மனோஜ்குமார் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. மதுரை சார்ந்த செல்வி அக்ஷரா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. பொள்ளாச்சியை சார்ந்த திருமதி சாந்தி கோபாலன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சியை சார்ந்த திருமதி சத்யா சின்னையா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டயம் அளித்து கௌரவிக்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி எஸ் ஹரிதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி எம் எஸ் சுபநாக கல்யாணி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஜக்கம்பட்டி திரு சக்திவேல் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஈரோடை சார்ந்த திருமதி மா சுதா பிரியா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திருப்பத்தூரை சார்ந்த திருமதி சுகன்யா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஆண்டிப்பட்டியை சார்ந்த திரு ரா ராமநாதன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. விருதுநகரை சார்ந்த திருமதி அஜிதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஜக்கம்பட்டியை சார்ந்த திருமதி எஸ் ஐஸ்வர்யா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டயம் வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி சி சாகித்யா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த திருமதி மகேஸ்வரி தேவ ரவனீத் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சியை சார்ந்த திருமதி ஜோதி லட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி சங்கீதா சீனிவாசன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரியை சார்ந்த திருமதி கே
புஷ்பரதி மோகன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த திருமதி ஆர் ராஜலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கோவில்பட்டியை சார்ந்த திருமதி மாரியம்மாள் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சியை சார்ந்த திருமதி மா வே பெரிய நாயகம் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. குரோம்பேட்டை சார்ந்த திருமதி அனுஷா சோலச்சி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சக்கம்பட்டியை சார்ந்த செல்வன் சே முத்துக்குமார் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த திருமதி அனுராதா சரவணன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தை சார்ந்த செல்வி டி லோகஸ்ரீ அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி கே மாரி பிரியா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி கா நாகப்பழனி சரஸ்வதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. பெங்களூரை சார்ந்த திருமதி ஓ புலாஷ்மி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. குடலூரை சார்ந்த திருமதி ஆரம் மங்கையர்கரசி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. பெங்களூரை பெங்களூரை சார்ந்த திருமதி அடுத்து நான் கண்டினியூ பண்ணலாமா? அடுத்து சொல்லுங்க ஐயா. அடுத்து போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து மங்கையர்கரசி முடிச்சிட்டேன். அடுத்து செங்கல்பட்டை சார்ந்த திருமதி சீனாவானா சீனா தமிழ்ச்செல்வி செல்வி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. வடக்கு ஆத்தூர் அவர்களுக்கு திருமதி மா பூமாரி அம்மாள் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி சங்கீதா ராமர் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த செல்வி தன்மையி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த செல்வி யவந்திகா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. புதுச்சேரியை சார்ந்த திருமதி விஜயலட்சுமி முருகவேல் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி எஸ் கீதாஞ்சலி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. புதுக்கோட்டை தூத்துக்குடியை சார்ந்த திருமதி சீனாவானா சூனா ராமலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திரு நந்தகுமார் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திருச்சியை சார்ந்த திருமதி சரண்யா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. வளையப்பட்டியை சார்ந்த செல்வன் கார்த்திகேயன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி தீபா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. மஞ்சூரை சார்ந்த திருமதி சண்முக பிரியா ராஜன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திருச்சிராப்பள்ளியை சார்ந்த திருமதி சீனாவானா செல்வராணி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி எம் கிருத்திகா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி டி கே உமா மகேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஆவணிப்பட்டியை சார்ந்த திரு டி அழகப்பன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. பல்லடத்தை சார்ந்த திருமதி மகேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. மணப்பாறையை சார்ந்த செல்வி ஜனனிஷா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. பூலாங்குறிச்சியை சார்ந்த திருமதி நித்யா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. பாண்டிச்சேரியை சார்ந்த திருமதி எம் லக்ஷதினியா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த செல்வி பிரணிகா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திருச்சியை சார்ந்த செல்வன் ஹேமந்த் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது.
சென்னையை சார்ந்த திருமதி திருத்திகா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சேலத்தை சார்ந்த திருமதி கோ கவினிஷா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி எம் முத்து காமாட்சி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சிவகங்கை சார்ந்த திருமதி வி ரூபினி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. அட்லாண்டாவை சார்ந்த திருமதி மீனாட்சி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. அகதீஸ்வரத்தை சார்ந்த திருமதி அன்னதங்கம் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சிவகங்கையை சார்ந்த திருமதி கங்கா லட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஈரோடை சார்ந்த திருமதி லதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. மும்பையை சார்ந்த திருமதி உமா ராஜகோபாலன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஸ்ரீரங்கத்தை சார்ந்த திருமதி ஸ்ரீ பிரியா கண்ணன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திருச்சியை சார்ந்த செல்வன் எஸ் கிஷோர் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த திருமதி ஜெயலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி இ பழனி பிரியா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஆத்தூரை சார்ந்த திருமதி வி பரமு அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. செல்வி மு பிரியா ராஜஸ்ரீ அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஈரோடை சார்ந்த திருமதி இன்பஜோதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கடலூரை சார்ந்த திருமதி தமிழரசி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த செல்வி கே மாரி ஐஸ்வர்யா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த செல்வி சந்திய ராஜேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி ஜெயலட்சுமி செந்தில் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. உடுமலைப்பேட்டை சார்ந்த திருமதி பாலராம் ஜோதி சுந்தரேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. புதுச்சேரியை சார்ந்த திருமதி அம்சவேணி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த செல்வி வி கிரிஷா சிதம்பரம் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. குடலூரை சார்ந்த திரு முத்தையா ஆரம் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஆவடியை சார்ந்த திருமதி கீதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஸ்ரீவல்லிபுத்தூரை சார்ந்த திரு எஸ் சிவ புதிய விநாயகம் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ராஜபாளையத்தை சார்ந்த திரு பி அறிவுமணி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. புதையம்பதூர் திருமதி க சுப்புலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி மகேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த திருமதி அனுராதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. புதுச்சேரியை சார்ந்த திருமதி கவிதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த திருமதி என் லதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கிண்ணி கண்ணன் விளை சார்ந்த செல்வி ஜே ஸ்ருதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கோவில்பட்டி திருமதி சே அழகு மாரியம்மாள் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ராஜபாளையத்தை சார்ந்த திருமதி க கீதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தை சார்ந்த திருமதி டி பாரதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திண்டுக்கலை சார்ந்த திருமதி ஜே முல்லைக்கொடி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சிவகலையை சேர்ந்த செல்வி எம் பொன்பவனி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த சிவ பி கீதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தேனியை சார்ந்த திருமதி ஜி சரஸ்வதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திருச்செந்தூரை சார்ந்த திருமதி ஏ முத்துலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. விழுப்புரத்தை சார்ந்த செல்வன் மருதன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது.
சென்னையை சார்ந்த திருமதி பிரியா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரியை சார்ந்த திருமதி ஜனகா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி எஸ் ரோஹிணி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த செல்வி ஹேமா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரியை சார்ந்த செல்வன் ஆர்.எஸ். ஜெய்ரிஷ் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திருப்பதியை சார்ந்த திருமதி தி ஹேமலதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி வனிதா கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி சி கி கண்மணி தயாளன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஒசூரை சார்ந்த திருமதி அர்ச்சனா இளஞ்செழியன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. நாமக்கலை சார்ந்த திருமதி கே வசந்தி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. நாகர்கோவிலை சார்ந்த திருமதி எம் பிரியா ராஜஸ்ரீ அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ராணிப்பேட்டையை சார்ந்த திருமதி எம் பாக்யலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. விருதுநகரை சார்ந்த திருமதி சி குருலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஒசூரை சார்ந்த செல்வன் சர்வேஷ் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தேனியை சார்ந்த செல்வி கிரி தன்யாஸ்ரீ அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த திருமதி இந்திராணி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கடலூரை சார்ந்த திரு சிவ முருகன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. கோயம்புத்தூரை சார்ந்த செல்வி ஹர்ஷா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி சுனிதா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. அகத்தீஸ்வரத்தை சார்ந்த செல்வி நதியா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. பாளையங்கோட்டையை சார்ந்த திருமதி ஏ காந்திமதி நாகராஜன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. ஒசூரை சார்ந்த திருமதி மலர் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திருச்சியை சார்ந்த திருமதி வி சோபனா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. காரைக்குடியை சார்ந்த திருமதி காஞ்சனா மாலா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. பள்ளிக்கரணையை சார்ந்த திருமதி வி ராஜேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி பி பத்மாவதி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. விழுப்புரத்தை சார்ந்த திருமதி சண்முகப்பிரியா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. சென்னையை சார்ந்த திருமதி உமாராணி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. திருச்சியை சார்ந்த திருமதி டி மஞ்சுளா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. பாண்டிச்சேரியை சார்ந்த திருமதி செல்வி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. பாண்டிச்சேரியை சார்ந்த திருமதி வினோதினி வேல்முருகன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. விழுப்புரத்தை சார்ந்த செல்வன் பொன் முகிலன் அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. தேனியை சார்ந்த திருமதி கு பிரபிகா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. நானிலத்தை சார்ந்த திருமதி எஸ் தேன்மொழி அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. நாமக்கலை சார்ந்த திருமதி எம் சுசீலா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. காரமடையை சார்ந்த திருமதி சீமா அவர்களுக்கு திருப்புகழ்மணி பட்டய விருது வழங்கப்படுகிறது. நன்றி. கால்வடையை சார்ந்த திருமதி ஸ்ரீமாசி அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கன்னியாகுமரியை சார்ந்த திருமதி சி பரமேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. அகத்தீஸ்வரத்தை சார்ந்த திருமதி சௌந்தர்யா அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த திருமதி ஜி ஏ சங்கரி அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருநெல்வேலியை சார்ந்த செல்வி ஏவிஆர் லயாஸ்ரீ அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. காரைக்குடியை சார்ந்த திரு பி தர்மராஜ் அவர்களுக்கு திருப்புகழ்மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருவெரும்பூர் திருச்சி திரு
பதன்ராஜ் ஏ அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திருமதி கவிதா விஜயராஜ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திருமதி லதா சோமசுந்தரம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி எஸ் சுந்தரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருச்சியை சார்ந்த திருமதி என் ஷியாமலா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திரு மு தயாளன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திருமதி ஜெய பிரியா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ரெட்டிப்பட்டியை சார்ந்த செல்வி சுஜா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. வேலூரை சார்ந்த செல்வி சத்யா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஈரோடு திரு சி சித்தையன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மஸ்கட் திருமதி ஜெயந்தி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை திரு நா புருஷோத்தமராஜ் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மானபதி வைசூர் செல்வி எஸ் த்ரிஷா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கூடலூர் தேனி திருமதி கு ஆதிரை அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் திருமதி அகிலா வடிவேலன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை திருமதி டி விஜயலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. அகத்தீஸ்வரம் திருமதி ரேணுகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கும்பகோணம் திருமதி கலைச்செல்வி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பனமரத்துப்பட்டி திருமதி பம்மிலா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தொட்டியம் திருமதி ஜெய் சுகுணேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோயம்புத்தூர் திருமதி உமையால் காசி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சேலம் திருமதி பிருந்தா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருநெல்வேலி திருமதி டி திலகவதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கூடலூர் தேனி செல்வன் யுவன் சந்த் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. அகத்தீஸ்வரம் திருமதி தீபா சிவா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை திருமதி டாக்டர் பி காயத்ரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. விழுப்புரம் செல்வி கார்த்திகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடி திருமதி தெய்வக்கனி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருச்சிற்றம்பலம் திருமதி புவனேஸ்வரி நீலகண்டன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடி திருமதி ரேவதி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திரு கோபாலகிருஷ்ணன் எம் திருப்பூர் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திருமதி மலர்விழி ஐயப்பன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சின்ன காட்டு திருப்பூர் திருமதி அம்பிகா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சிவகலை திருமதி எம் முத்துலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சி திருமதி எம் சிவருத்ரா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஆவடி திருமதி எம் கௌதமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் திரு சிவ தேவிகா வேத அரசு அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோவில்பட்டி திருமதி உஷாராணி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திருச்சி திருமதி சாந்தி எம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. மதுரையை சார்ந்த செல்வி எஸ் வெண்ணிலா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோவில்பட்டியை சார்ந்த செல்வி வர்ஷா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சியை சார்ந்த செல்வன் எம் அஸ்வின் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. புவனகிரி திருமதி பா முத்துவடிவு அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திருமதி ரா புவனேஸ்வரி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. கோவை சார்ந்த திருமதி செல்வி வேல்மணி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திருமதி எம் சிவகாமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. பொன் புதுப்பட்டி திருமதி எஸ் சுபத்ரா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. புதியம்புத்தூர் செல்வி ராஜலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த செல்வி காமாட்சி சிவகணம் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சென்னை சார்ந்த திருமதி டி செல்வி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. சிவகலையை சார்ந்த திருமதி வி வேலம்மாள் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி மு தனலட்சுமி அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திண்டுக்கலை சார்ந்த திருமதி ஏ ஷீலா அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியை சார்ந்த திருமதி பிச்சையம்மாள் முத்துப்பாண்டியன் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. திண்டுக்கலை சார்ந்த திருமதி லலிதாம்பிகை சவடைய முதல் அவர்களுக்கு திருப்புகழ் மணி என்னும் பட்டம் அளிக்கப்படுகிறது. நன்றி.